உன்னை ரட்சித்தா நீ என்ன செய்ய போற? ரட்சிப்பில்லைன்னா நரகம். நான் உன்னை ரட்சிக்கிறேன். நான் உன்னை ரட்சித்த பிறகு எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறாயே, நான் உன்னை அபிஷேகித்தால் நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? ஆவியின் வரங்களை கேட்கிறாயே, நான் உனக்கு ஆவியின் வரங்களை கொடுத்தால் நீ என்ன செய்ய போகிறாய்? ஆத்மா தாகம், ஆத்மா பாரத்தை கேட்கிறாயே, நான் ஆத்மா பாரம் தாகத்தை கொடுத்தால் நீ என்ன செய்ய போகிறாய்? அந்தஸ்து, கிருபை, தயவு, தாளந்து, வல்லமை, வரங்கள், என்னுடைய சகல கிருபைகளை கொடுத்தால் நீ என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய்? நீ தேவனுக்கு சமூகத்துல ஒரு பொருத்தனை நீ செய்தா, நான் கண்டிப்பா இதை செய்வேன், எனக்கு இந்த அபிஷேகத்தை, எனக்கு இந்த கிருபையை, எனக்கு இந்த வல்லமை வரங்களை கொடுத்தா நான் இதை செய்யறேன்னு சொல்லிப்பாரு, கட்டாயம் கர்த்தர் கிரியை செய்வார். அப்போ தேவன் நம்மளுடைய ஜெபத்தை, சிம்சோனுடைய ஜெபத்தை கேட்டார். இதுக்கு முன்ன எப்படி கெட்டு போயிட்டான் விட்டுருங்க, எப்படியெல்லாம் மனம் மாறி எப்படியோ சீர்குலைஞ்சு போயிட்டான், சோரம் போயிட்டான், கெட்டு போயிட்டான். இப்ப மனம் திரும்பி வரான். அதான் பைபிள் சொல்லுது 22ல, மறுபடியும் அவன் தலைமயிர் முளைக்க தொடங்கிட்டு. அப்ப அவன் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா, எப்படி இளைய குமாரன் எல்லாத்தையும் செலவழித்து எல்லாவற்றையும் தோத்து போன பிறகு கெட்டு குட்டிச்சோராயி எல்லாம் இழந்து, நன்றி சாப்பிட தவிடு கிடைக்குமான்னு ஆசைப்பட்ட போது அது கூட கிடைக்காம, நான் எழுந்த என் அப்பா வீட்டுக்கு போறேன், வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் இன்றைய எங்க அப்பா கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு எங்க அப்பா கிட்ட சரணடைறேன்ட்டு வந்தானே, அப்படியே தான் சிம்சோனும் எனக்கு ஒரு விஷயம் இறங்கிடும், மனம் இறங்கிடும்பா, நினைத்தரலும். ஏன்னா நான் வாழறதுக்கு ஆசைப்படல, இத பலனை கேட்கிறேன்னா பேரு, புகழ், பெருமை, இன்னும் பாவத்தில் ஜீவிப்பதற்கும் மனம் போன போக்கில வாழ்வதற்கு கேட்கல. நான் கேட்கிற பலன் என்னை நினைத்துக்கோன்னு கேட்கிறேன். அப்பா, இந்த சத்துருக்களோட நான் சாவ கூடாது அப்பா, இந்த பாவத்திலே இருந்து இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிட கூடாது, இந்த கெட்ட சகவாசத்தோடு, கெட்ட உறவுகளோடு, இந்த கெட்ட பாவத்தோடு, சினிமா, சீரியலு, கெட்ட வார்த்தை, பாவம், பாவ தொடர்பு, அசுத்தம், உமக்கு பிரியமில்லாத கிரிகளோடு இப்படியே இந்த சேற்றில, உளையான சேற்றில உழன்று வாழ்ந்து என் வாழ்க்கை முடிவடைய கூடாது. அப்பா, என்ன நினைத்தருளும், எப்படியே வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிட கூடாதுப்பா. என்னுடைய துவக்கம் மிகவும் அற்புதமா இருந்தது, இடையிலே கெட்டு போயிட்டேன், பின்வாங்கிட்டேன், பாவத்திலே எத்தனை விதத்திலே நான் என்னுடைய கிருபைகளை தாளந்து இழந்துட்டேன். இப்போது நான் சாக போறேன். ஆனா சாவதற்கு முன்னே என்